ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் கம்ப்யூட்டர் சார் அருள்முருகன் சார் பேசுகிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாப்டர் 9th சாப்டரில் வந்து ரிவர்ஸ் இன்டெக்ஸிங். நெக்ஸ்ட் டாபிக் வந்து ரிவர்ஸ் இன்டெக்ஸிங். ஸோ நம்ம வந்து வேல்யூஸ் நம்ம கொடுக்கல எப்படி வந்து ரிவர்ஸில் வரும் அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம நெகட்டிவ் வேல்யூ கொடுத்தா அது வந்து ரிவர்ஸில் வரும். So Python enables reverse or negative indexing. So Python enables reverse or negative indexing. ஒன்று ரிவர்ஸில் வரலாம், அப்படி இல்லைனா வந்து நெகட்டிவ் இன்டெக்ஸ் வேல்யூ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெகட்டிவில் கொடுக்கணும். இன்டெக்ஸ் வேல்யூ நம்ம வந்து எப்படி தரோம், நம்ம வந்து நெகட்டிவில் இருந்ததுன்னா அது வந்து ரிவர்ஸில் வரும். ரிவர்ஸ் ஆர் நெகட்டிவ் இன்டெக்ஸிங். ஸோ இன்டெக்ஸ் வேல்யூ வந்து நெகட்டிவில் இருக்கணும். ஐ மீன் -1, -2, -3. ஸோ அது மாதிரி ஃபார் த லிஸ்ட் எலமெண்ட்ஸ். நம்மளுடைய பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் வந்து ஒன்றும் ரிவர்ஸ் ஆர்டரில் வரணும் அப்படின்னா நம்ம வந்து இன்டெக்ஸ் வேல்யூ நம்ம எதில் தரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெகட்டிவ் இன்டெக்ஸிங் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து ரிவர்ஸில் வரும். ஸோ தஸ் த பைத்தான் லிஸ்ட். ஸோ நம்ம பைத்தானில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லிஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்டெக்ஸ் இன் ஆப்போசிட் ஆர்டர். ஆப்போசிட் ஆர்டர்னா என்னது? ரிவர்ஸ் ஆர்டர். அதான் வந்து ஆப்போசிட் ஆர்டர். ஸோ பைத்தான் செட்ஸ் -1 as the index value. ஸோ நம்ம வந்து பைத்தானில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்டெக்ஸ் வேல்யூ வந்து -1 கொடுத்தோன்னு வச்சுக்கேன். நம்ம இன்டெக்ஸ் வேல்யூ -1 நம்ம வந்து செட் பண்ணோம் அப்படின்னு வந்தால் நம்ம என்னென்னா ஆப்போசிட், அதாவது ரிவர்ஸ் ஆர்டரில் வரும். இன்டெக்ஸ் வேல்யூ ஃபார் த லாஸ்ட் எலமெண்ட் இன் த லிஸ்ட்டு. ஸோ நம்ம லிஸ்ட்லேயே லாஸ்ட் எலமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதுதான் வந்து -1. ஸோ இதுதான் வந்து லிஸ்ட்டு. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து லிஸ்ட்டில் வந்து லாஸ்ட் எலமெண்ட் எதுப்பா பார்த்திங்கன்னா இது வந்து மார்க்ஸ் அப்படிங்கிறது ஒரு லிஸ்ட்டு. இதில் 10, 23, 41, 75 இருக்கா? ஓகே, இதில் வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் வரணும்னா எது ஃபஸ்ட்டு வரும்? 75, அப்புறம் 41, 23, 10 வரும். நம்ம -1 கொடுத்தோன்னா லாஸ்ட் எலமெண்ட் என்ன? லிஸ்ட்டில் லாஸ்ட் எலமெண்ட் என்ன? 75வா? 75க்கு தான் வந்து -1. அப்போ 41க்கு -2, 23 -3, இது வந்து 10 வந்து -4. ஸோ இது மாதிரி இன்டெக்ஸ் வேல்யூ -1 செட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து நெகட்டிவில் கொடுத்தோம்னா நம்ம வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் வரும். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க, த லாஸ்ட் எலமெண்ட் இன் த லிஸ்ட் அண்டு -2 ஃபார் த ப்ரிசீடிங் எலமெண்ட் அண்ட் ஸோ ஆன். ஸோ -1, -2, -3 அது மாதிரி நம்ம கொடுத்துட்டே இருக்கலாம். திஸ் இஸ் கால்டு ரிவர்ஸ் இன்டெக்ஸிங். ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ரிவர்ஸ் இன்டெக்ஸிங்னு சொல்லுவோம். ஸோ நம்ம வந்து நெகட்டிவில் இன்டெக்ஸ் வேல்யூ வந்து நெகட்டிவில் கொடுத்தோம் அப்படின்னா வந்து ஸோ அது வந்து என்ன அதில் வரும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செட் -1 இன்டெக்ஸ் வேல்யூ ஃபார் லாஸ்ட் எலமெண்ட். திஸ் இஸ் கால்ட் ரிவர்ஸ் இன்டெக்ஸிங். ஸோ நம்ம வந்து இன்டெக்ஸ் வேல்யூ வந்து நெகட்டிவில் கொடுத்தோம் அப்படின்னா ரிவர்ஸ் ஆர்டரில் வரும். இன்டெக்ஸ் வேல்யூ வந்து நெகட்டிவில் கொடுக்கணும். ஐ மீன் -1, -2, -3 இது மாதிரி கொடுத்தோம்னா. சரி, ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு எக்ஸாம்பிள் பார்ப்போம். மார்க்ஸ் ஈக்குவல் டு 10, 23, 41, 75. இது வந்து லிஸ்ட்டு. இந்த லிஸ்ட்டு பேர் வந்து மார்க்ஸ் அப்படிங்கிறது லிஸ்ட்டு. மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு வந்து ஒரு லிஸ்ட்டுனா எப்படி இருக்கணும்? வித்தின் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருக்கணும். ஸோ ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட், க்ளோசிங் ஸ்கொயர் ப்ராக்கெட். ஸோ வித்தின் த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் வந்து எலமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்கணும். பார்த்திங்கன்னா மார்க்ஸ் அப்படிங்கிறது லிஸ்ட்டோட நேம். அப்போ மார்க்ஸ் அப்படிங்கிறது லிஸ்ட் நேம் ஈக்குவல் டு நம்ம வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டோம், அதில் வந்து லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம், க்ளோசிங் ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுக்கணும். அப்போ வந்து ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட், க்ளோசிங் ஸ்கொயர் ப்ராக்கெட் கண்டிப்பாக வேணும். அதுதான் வந்து லிஸ்ட்டு. அதுக்குள்ளே தான் நம்ம வந்து எலமெண்ட்ஸ் தான் கொடுக்கணும். இது எத்தனை எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க? 10, 23, 41, 75. இதில் 4 எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க பாருப்பா, i = -1. ஸோ ஐனுடைய வேல்யூ -1 கொடுத்தோன்னா லாஸ்ட் எலமெண்ட்டை குறிக்கும் -1. இப்போ வந்து இதில் 0 அப்படின்னா ஃபஸ்ட் எலமெண்ட் குறிக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா -1 கொடுத்தோன்னு வச்சுக்கேன், அப்போ வந்து ரிவர்ஸ்லேருந்து வரும். 75 இருக்கு இல்லையா? -1னா 75 குறிக்கும். ஸோ வைல் i greater than or equal to -4. -4 ஐனுடைய வேல்யூ இப்போ என்ன? -1. ஐனுடைய வேல்யூ இப்போ -1
greater than or equal to minus 4. minus 4 விட வந்து minus 1 வந்து எப்படி இருக்கும், greater than இருக்கும். ஸோ கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா வந்து print marks of I. இப்போ மார்க்ஸ் ஆஃப் ஐன்னு என்னது, ஐனுடைய வேல்யூ என்ன, -1. ஐனுடைய வேல்யூ என்னப்பா அதில் -1. ஸோ ஓகே, அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஐனுடைய வேல்யூ என்ன இருக்குது, -1 இருக்குது. ஸோ இப்போ I plus -1. அப்போ ஐனுடைய வேல்யூ இங்கே ஐக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணு, ஐக்கு வேல்யூ என்னப்பா இருக்கு, -1. அப்போ -1 ப்ளஸ் -1. அப்போ வந்து -1 ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், -2. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மார்க்ஸ் ஆஃப் ஐயில் வந்து -1 அப்படின்னதுன்னா என்ன வேல்யூ வரும், 75 வரும். 75. அதனால் பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் வந்து 75 வரும். அடுத்தது வந்து -1 ப்ளஸ் -1 என்ன, -2வா. அப்போ வந்து -2ன்னு வரக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா நம்ம -2 கொடுத்தா 41 வரும். அடுத்தது -3 வந்தால் 23 வரும், -4 வந்தால் 10 வரும். ஸோ இது மாதிரி வந்து கண்டிஷன் வந்துகிட்டே இருக்கும் அதில். ஸோ அடுத்து -5 வரக்குள்ள வந்து கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும், அதை விட்டு வெளில வந்துடும். ஸோ இதுதான் வந்து ரிவர்ஸ் ஆர்டர். அப்போ நம்ம ரிவர்ஸ் இன்டெக்ஸிங்னா என்ன அப்படின்னா இன்டெக்ஸ் வேல்யூ நெகட்டிவில் தரணும். நெகட்டிவில் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ரிவர்ஸ் இன்டெக்ஸிங். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு வந்து இந்த டேபிள், த ஃபாலோயிங் டேபிள்ஸ் ஷோ த ஒர்க்கிங் ப்ராசஸ் ஆஃப் த எபோவ் பைத்தான் கோடிங். ஸோ இந்த பைத்தான் கோடிங்ஸ் கொடுத்துருக்காங்க அதில். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு நம்ம வந்து அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே ஒரு டேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்களா, இட்ரேஷன். ஸோ இதில் பார்ப்போம், இந்த இட்ரேஷனில் பார்த்தோம் அப்படின்னா வந்து என்ன, ஐனுடைய வேல்யூ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன இருக்குது, -1. அப்போ -1 greater than or equal to -4. கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா, ஐக்கு வேல்யூ -1 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா வேல்யூ வந்து கண்டிஷன் வந்து என்னது, ட்ரூ அப்படின்னா வந்து இந்த மார்க்ஸ் ஆஃப் -1, ஐனுடைய வேல்யூ வந்து -1, மார்க்ஸ் ஆஃப் ஐ அப்படின்னா நம்ம என்னது, மார்க்ஸ் ஆஃப் ஐ அப்படின்னு கொடுத்தோன்னு வச்சுக்கேன். மார்க்ஸ் ஆஃப் ஐ அப்படின்னா வந்து மார்க்ஸ் ஆஃப் -1. அப்போ -1 என்னது, லாஸ்ட் எலிமெண்ட் என்ன, 75. லாஸ்ட் எலிமெண்ட் என்னது, 75. ஸோ ஓகே, அதை பற்றி அப்புறம் -1 ப்ளஸ் -1 என்னது, அடுத்தது -2வா. ஸோ அடுத்த இட்ரேஷன் பார்த்தீங்கன்னா செகண்ட் இட்ரேஷன் -2 ஐனுடைய வேல்யூ -2 greater than or equal to -4. கண்டிஷன் ட்ரூ. ஸோ மார்க்ஸ் ஆஃப் -2 equal to 41. -2 கொடுத்தோம்னா நம்ம வந்து ரிவர்ஸில் இருந்து அடுத்த எலிமெண்ட் என்ன வரும், அது 41 வரும். இப்போ -2 ப்ளஸ் -1 அப்போ என்ன வரும், -2 -1 ஆட் பண்ணால் -3. ஓகே, அடுத்த இட்ரேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 3வா, 3 தான் வந்து -3 greater than or equal to -4 ட்ரூ. அப்போ மார்க்ஸ் ஆஃப் -3 என்ன, 23. ஸோ அடுத்தது ஒரு எலிமெண்ட் வந்து ஒன்று இன்க்ரிமெண்ட் ஆகும், -3 கூட வந்து -1 இன்க்ரிமெண்ட் பண்ணால் -4 அப் டு எது வரையும் வரும், கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரையும் வரும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபோர்த் இட்ரேஷன் -4 greater than or equal to -4 கண்டிஷன் ட்ரூ. அப்போ மார்க்ஸ் ஆஃப் -4 அப்படின்னா என்ன வரும், 10. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து -4 -1 என்ன, -5. ஸோ -5 கண்டிஷன் ட்ரூவா, ஏன்னா வந்து ஈக்குவல் டு -4 கொடுத்துருக்காங்க. இங்கே ஈக்குவல் டு என்னப்பா கொடுத்துருக்கான், இங்கே ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா -4. இப்போ -5 greater than or equal to -4 அப்படின்னா அது என்னது, கண்டிஷன் ஃபால்ஸ். கண்டிஷன் என்ன ஆகும், ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ அப்போ வந்து அந்த லூப் விட்டு வெளில வந்துடும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து லிஸ்ட்டு லென்த். நம்ம லிஸ்ட்டில் வந்து லென்த்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லென் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். லென் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன். லென் அப்படின்னா லென்த்துன்னு அர்த்தம். டு ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் அப்படி கண்டுபிடிக்கலாம். அதாவது லிஸ்ட்டோட லென்த்து கண்டுபிடிக்கணும். த லென்த் ஃபங்க்ஷன் இன் பைத்தான் இஸ் யூஸ்ட் டு ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த லிஸ்ட். ஒரு லிஸ்ட்டோட லென்த்தை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஒரு யூஸ் டு ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த லிஸ்ட். ஒரு லிஸ்ட்டோட லென்த்து கண்டுபிடிக்கிறது தான் வந்து நம்ம LEN அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். LEN அந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா LEN ஃபங்க்ஷன் இஸ் யூஸ் டு ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த லிஸ்ட். LEN ஃபங்க்ஷன் LENனா லென்த்துன்னு அர்த்தம். எதனுடைய லென்த்து கண்டுபிடிக்கிறோம், லிஸ்ட்டோட லென்த்து. லிஸ்ட்டில் வந்து 5 எலமெண்ட் இருக்குன்னா
5 எலமெண்ட் இருந்ததுன்னா லிஸ்ட்டோட லென்த் வந்து 5ன்னு அர்த்தம். ஸோ அது மாதிரி நம்ம வந்து லென்த்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தட் இஸ் த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். தட் இஸ் த என்னது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த லிஸ்ட்டு. நம்ம லிஸ்ட்லேயே வந்து எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். யூஸ்வலி த len ஃபங்க்ஷன் இஸ் யூஸ் டு len ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூஸ் டு செட் த அப்பர் லிமிட் இந்த லூப். அப்பர் லிமிட் வந்து செட் பண்ணுறோம். அப்பர் லிமிட்னால் வந்து லூப் இப்போ 5 எலமெண்ட் இருந்ததுன்னா 5. இப்போ நம்ம 5 கொடுத்தா அது அப்பர் லிமிட். லூப்பில் வந்து அப்பர் லிமிட் வந்து 5. அப்போ லூப் வந்து 5 டைம்ஸ் to read all the elements of the list. ஸோ நம்ம அப்பர் லிமிட் கொடுத்தோம் அப்படின்னா வந்து லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டும் வந்து ரீட் பண்ணும். ஸோ if the list contains another list as elements. ஸோ பார்த்திங்கன்னா வந்து ஒரு லிஸ்ட்டில் இருக்க லிஸ்ட் கண்டெயின் அனதர் லிஸ்ட், ஒரு லிஸ்ட்டுக்குள்ளார இன்னொரு லிஸ்ட் இருக்கும். அப்படி இருக்கக்குள்ள என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து எலமெண்ட்ஸ் the len return that inner list. So inner list as a single element. inner list as a ஒரு லிஸ்ட்டுக்குள்ளார இன்னொரு லிஸ்ட் இருக்குது. அப்படி இருந்ததுன்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் லிஸ்ட் வந்து எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னா ஒரு எலமெண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ மை சப்ஜெக்ட் அப்படி கொடுத்துருவாங்க இல்லையா. மை சப்ஜெக்ட் அப்படிங்கிறது லிஸ்ட்டோட நேம் ஈக்குவல் டு தமிழ் டபுள் கோட்ஸில் கொடுக்கணும், கமா அடுத்தது இங்கிலீஷ் டபுள் கோட்ஸில் கொடுக்கணும், கமா கம்ப்யூட்டர் சயின்ஸு டபுள் கோட்ஸில் கொடுக்கணும், கமா அடுத்தது மேக்ஸ் டபுள் கோட்ஸ் கொடுக்கணும். ஸோ லிஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம், ஸ்கொயர் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணணும். ஸோ இதில் எந்ததுனா சப்ஜெக்ட் இருக்கு, தமிழ், இங்கிலீஷ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேக்ஸ், இது 4 சப்ஜெக்ட் இருக்கா. அப்போ லிஸ்ட்டோட லென்த் என்னப்பா, லென் மை சப்ஜெக்ட் அப்படின்னு கொடுத்தோம்னு வச்சுக்கேன். லென் மை சப்ஜெக்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா அப்போ என்ன வரும், லென் மை சப்ஜெக்ட் கொடுத்தோம்னா எத்தனை வரும், 4 வரும். ஏன் வந்து 4 வந்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து 4 ஏன் வருதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து எத்தனை சப்ஜெக்ட் இருக்குது, 4 சப்ஜெக்ட் இருக்கா. அதனால் 4 சப்ஜெக்ட் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நம்ம வந்து லிஸ்ட்டோட லென்த் வந்து 4. தமிழ் 1, இங்கிலீஷ் 2, கம்ப்யூட்டர் சயின்ஸ் 3, மேக்ஸ் வந்து 4. அப்போ வந்து நம்ம வந்து லிஸ்ட்டோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா len. லிஸ்ட்டு நேம் என்ன, லிஸ்ட்டு நேம் என்னப்பா, மை சப்ஜெக்ட் அப்படிங்கிறது லிஸ்ட்டு நேம். அது அப்போ லென் மை சப்ஜெக்ட் அப்படி கொடுத்துருக்கோமா. அப்போ என்ன வரும், 4 வரும். எதனுடைய லென்த் கண்டுபிடிக்கிற, மை சப்ஜெக்ட். மை சப்ஜெக்ட் அப்படிங்கிறது என்ன, லிஸ்ட்டு. அப்போ அந்த லிஸ்ட்டோட லென்த் என்ன, 4. ஏன்னா நம்ம அதில் 4 சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க, எலமெண்ட் வந்து 4 இருக்குது. அதனால் வந்து அதனுடைய லென்த்து வந்து 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு நம்ம வந்து எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. ப்ரோக்ராம் டு டிஸ்பிளே அண்ட் எலமெண்ட்ஸ் இன் த லிஸ்ட்டு யூஸிங் லூப். ஸோ நம்ம லூப் யூஸ் பண்ணி வந்து எல்லா எலமெண்ட்டும் வந்து டிஸ்பிளே பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா மை சப்ஜெக்ட் ஈக்குவல் டு, இல்லை மை சப்ஜெக்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து லிஸ்ட்டு நேமு ஈக்குவல் டு. ஸோ நம்ம லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து டபுள் கோட்ஸில் வந்து என்ன தரணும், தமிழ், அடுத்தது கமா இங்கிலீஷ், கமா கம்ப்யூட்டர் சயின்ஸ், கமா மேக்ஸ், இது மாதிரி தரணும் நம்ம. அப்போ வந்து லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 4 சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து 4 எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்து பார்த்திங்கன்னா ஐஸ் ஈக்குவல் டு 0, ஐஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா வந்து எதை குறிக்கும் பார்த்திங்கன்னா வந்து தமிழ். ஸோ வைல் ஐ லெஸ் தென் லென் மை சப்ஜெக்ட். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மை சப்ஜெக்ட் அப்படிங்கிறது லிஸ்ட்டு, அதனுடைய லென்த்து கண்டுபிடிக்கணும். தமிழ், இங்கிலீஷ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேக்ஸு 4 சப்ஜெக்ட் இருக்கிறனால இது வந்து அப்போ வந்து லென்த்து வந்து 4 இருக்குது. அப்போ ஐ லெஸ் தேன் ஈக்குவல் டு 4 அப்படின்னு அர்த்தம். ஐ லெஸ் தேன் 4 அர்த்தம். பிரிண்ட் மை சப்ஜெக்ட் ஐ. இப்போ ஐனுடைய வேல்யூ வந்து 0. ஐனுடைய வேல்யூ என்னப்பா, 0. மை சப்ஜெக்ட்டுங்கிறது லிஸ்ட்டோட நேம். மை சப்ஜெக்ட் அப்படிங்கிறது லிஸ்ட்டோட நேமு. அதை நம்ம அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஐனுடைய வேல்யூ பிரிண்ட் பண்ணணும். ஐலாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஐனுடைய வேல்யூ என்ன, 0ன்னு எதை குறிக்கும், தமிழ். அப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து தமிழ் வரும். தமிழ் பிரிண்ட் ஆகிடுச்சா. ஐஸ் ஈக்குவல் டு I+1 அப்படின்னா ஐனுடைய வேல்யூ 1 இன்க்ரிமெண்ட் ஆகும். 1 இன்க்ரிமெண்ட் ஆனால் என்ன வரும், ஐஸ் ஈக்குவல் ஐனுடைய வேல்யூ ஆல்ரெடி என்ன இருக்குது, 0 + 1. இப்போ வந்து 1, ஐயில் வந்து 1 இருக்கும். ஸோ திரும்பவும் வந்து ஐனுடைய வேல்யூ 1ன்னு இருக்குல்ல. லென்த் வந்து எதுனா இருக்குது, 4 இருக்கா, 4. இது ஐ லெஸ் தேன் 4
4 வந்து பார்த்திங்கன்னா வந்து குறைவாக இருக்கணும். 4 குறைவாக இருக்குன்னா அது எது வரை வரும்? 3 தான் வரும். அப்போ 0 1 2 3 வரையும் வரையும். அதான் வந்து டோட்டலாக வந்து 4. டோட்டலாக வந்து 4. ஆனால் எதுலேருந்து ஆரம்பிக்கிறோம்? 0லேருந்து ஆரம்பிக்கிறோம். 0 அப்படின்னா வந்து தமிழ் இருந்தது. அப்போ 0 + 1 1ன்னு வரக்குள்ள என்ன வரும்? இங்கிலீஷ்னு வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் 1 இன்க்ரிமெண்ட்டாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் வரும். அப்புறம் மேக்ஸ்னு வரும். 0 இருக்குல்ல தமிழ், 1 இருக்குல்ல இங்கிலீஷு, 2ன்னு இருக்குல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸு, 3ன்னு இருக்குல்ல மேக்ஸு. ஸோ ஐனுடைய வேல்யூ 1 இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். அப்போ லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட்டாக வந்து அப்படியே பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும் அதில். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஆக்சஸிங் எலமெண்ட்ஸ் யூஸிங் ஃபார் லூப். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆக்சஸிங் எலமெண்ட்ஸ் யூஸிங் ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி வந்து லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். இன் பைத்தான் the for loop is used to access all the elements in a list. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பைத்தானில் பார்த்தீங்கன்னா வந்து லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டும் வந்து நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபார் லூப். ஸோ லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டும் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணணும். ஃபார் லூப் இஸ் யூஸ்ட் டு ஆக்சஸ் ஆல் த எலமெண்ட்ஸ். ஸோ விச் ஒன் இஸ் யூஸ்ட் டு ஆக்சஸ் ஆல் த எலமெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்ம பண்ணால் தான் வந்து லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டையும் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த லிஸ்ட் 1 by 1. ஸோ லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டும் வந்து ஃபஸ்ட் எலமெண்ட், செகண்ட் எலமெண்ட், தேர்ட் எலமெண்ட், இது மாதிரி 1 by 1 தான் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸோ லைக் த ஃபார் கீவேர்ட் இன் அதர் ப்ரோக்ராமிங். இதில் பார்த்திங்கன்னா ஃபார்னு ஒரு கீவேர்டு வந்து யூஸ் பண்ணணும். இன் அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சச் as C++. C++ல் பார்த்திங்கன்னா ஃபார் அப்படின்னு கீவேர்டு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கேயும் வந்து நம்ம வந்து ஃபார் யூஸ் பண்ணுறோம். நம்ம வந்து ஃபார் லூப்புக்கான வந்து சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன். ஸோ ஆக்சஸிங் எலமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ஃபார் லூப்புக்கான சின்டாக்ஸ் வந்து ஃபார்னு கொடுத்து இன்டாக்ஸ் வேரியபிள் இன் லிஸ்ட்டுன்னு கொடுக்குறோம். பிரிண்ட்டு இன்டாக்ஸ் வேரியபிள். ஃபார்னு ஒரு கீவேர்ட் கொடுக்குறோம். ஃபார்னு கொடுத்துட்டு இன்டாக்ஸ் வேரியபிள் இன் ஒரு கீவேர்ட் கொடுத்து லிஸ்ட்டு கொடுக்குறோம். லிஸ்ட்டில் இருக்கக்கூடியதை வந்து லிஸ்ட்டில் இருந்து எடுத்துக்கும். லிஸ்ட்டில் இருக்கிறது நம்ம வந்து இன்டாக்ஸ் வேல்யூ எடுத்துக்கோம். பிரிண்ட் இன்டாக்ஸ் வேல்யூ. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சின்டாக்ஸு. ஸோ நம்ம வந்து சின்டாக்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸோ ஓகே, ஹியர் இன்டாக்ஸ் வேரியபிள் வேர் ரெப்ரசன்ட் த இன்டாக்ஸ் வேல்யூ ஆஃப் ஈச் எலமெண்ட் இன் த லிஸ்ட்டு. லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் இன்டாக்ஸ் வேல்யூ இருக்கும். அதாவது இன்டாக்ஸ் வேரியபிளில் இருக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து பைத்தான் ரீட் திஸ் ஃபார் ஸ்டேட்மெண்ட் லைக் இங்கிலீஷ். அதில் பார்த்திங்கன்னா ஃபார் ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி மாதிரி இருக்குன்னா இங்கிலீஷ் மாதிரி இருக்கும். ஃபார் எவரி எலமெண்ட் இன் த லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட். ஃபார் அப்படின்னு கொடுத்து எலமெண்ட்ஸ் இன் லிஸ்ட் அண்ட் பிரிண்ட் பண்ணக்குள்ள என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நேம் ஆஃப் த லிஸ்ட்டு தரணும். நேம் ஆஃப் த லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ். ஸோ நம்ம வந்து ஃபார் லூப் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, ஃபார் லூப் யூஸ் பண்ணக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டும் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மார்க்ஸ் ஈக்குவல் டு லிஸ்ட் கொடுத்து அது என்ன பண்ணியிருக்கோம், ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட் 23, 45, 67. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 78, 98. இப்போ தான் லிஸ்ட்டில் வந்து எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது, 23 ஒன்று, 45 ஒன்று, 67, 78, 98, 5 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ லிஸ்ட்டோட லென்த் வந்து 5. ஃபார் எக்ஸ் இன் மார்க்ஸில் இருக்கக்கூடிய மார்க்ஸ்னு ஒரு லிஸ்ட்டில் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து எக்ஸில் இருக்கும். மார்க்ஸில் இருக்கக்கூடிய மார்க்ஸ் அப்படிங்கிறது லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட்டாக எக்ஸ்க்குறதுல ஒரு எக்ஸை பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிரிண்ட் எக்ஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா எக்ஸில் என்ன இருக்கும், எக்ஸோடைய வேல்யூ ஃபஸ்ட்டு என்னப்பா இருக்கும், அந்த 23 இருக்கா. நம்ம வந்து பார்த்திங்கன்னா மார்க்ஸ் அப்படிங்கிறது ஒரு லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லாமே ஒவ்வொரு எலிமெண்ட்டும் இங்கே வரும் எக்ஸ்க்கு வரும். அப்போ பிரிண்ட் எக்ஸ் கொடுத்தோன்னா லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலிமெண்ட் வந்து பிரிண்ட் பண்ணணும். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து செகண்ட் எலிமெண்ட் என்ன, 45, 67, 78, 98 இது எல்லாத்தையும் அப்படியே பிரிண்ட் பண்ணோம்ல. ஸோ இப்போ நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஸோ டு
டு ஆக்சஸ் த ஆல் த எலமெண்ட்ஸ் இன் த லிஸ்ட். நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டும் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு அதுக்கு நம்ம என்ன லூப் யூஸ் பண்ணணும்? ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ணணும். என்ன லூப் யூஸ் பண்ணதுக்கு வந்து ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த எக்ஸாம்பிள், த எபோ எக்ஸாம்பிள் மார்க்ஸ் லிஸ்ட் ஹேஸ் 5 elements. மார்க்ஸ்னு ஒரு லிஸ்ட்டில் வந்து எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? 5 elements இருக்குது. ஸோ ஈச் எலமெண்ட் இஸ் இன்டெக்ஸ் ஃப்ரம் 0 to 4. 5 element இருந்ததுன்னா 0லேருந்து ஆரம்பித்து 4ல் முடியும். நம்ம என்ன ஸ்டார்டிங் எலமெண்ட்ஸ் என்ன? 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 5 elements இருந்ததுன்னா எதுனா 0 to 4. The Python read for the for loop and print the statement. For loop வந்து ரீட் பண்ணி அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பிரிண்ட் பண்ணுறோம். லைக் இங்கிலீஷ் for every element, ஒவ்வொரு எலமெண்ட்டும் represented எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து represented as x in the list of marks and print the values of the element. ஸோ ஓகே, இங்கே ஒன்று பாரு, நம்ம பிரிண்ட்டுன்னு கொடுத்து நம்ம என்ன கொடுக்குறோமோ அது அப்படியே பிரிண்ட் ஆகிடுது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு நம்ம வந்து ஃபார் லூப் கொடுத்தோம்னா லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டும் வந்து நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணி வந்து பிரிண்ட் ஆகிடும். ஸோ சேஞ்சிங் லிஸ்ட் அடுத்து பார்த்திங்கன்னா வந்து என்னது? சேஞ்சிங் லிஸ்ட்டு. நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும், சேஞ்சிங் லிஸ்ட் எலமெண்ட். ஸோ நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட் வந்து என்ன பண்ணலாம்? சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இன் பைத்தான் the list are mutable. மியூட்டபிள் அப்படின்னு என்னப்பா? மியூட்டபிள் அப்படின்னா வந்து லிஸ்ட் ஆர் மியூட்டபிள்னால் சேஞ்ச் பண்ணலாம். லிஸ்ட்டை வந்து சேஞ்ச் பண்ண சேஞ்சு கேன் பி சேஞ்ச் தான் வந்து மியூட்டபிள் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விச் மீன்ஸ் தே கேன் பி சேஞ்ச்டு. ஸோ எ லிஸ்ட் எலமெண்ட் ரேஞ்ச் ஆஃப் எலமெண்ட்ஸ் கேன் பி சேஞ்ச்டு. நம்ம லிஸ்ட்டில் அப்படி எலமெண்ட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதோடைய ரேஞ்சையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆர் ஆல்டர்ட் பை யூஸிங் சிம்பிள் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். பை யூஸிங் என்ன யூஸ் பண்ணோம்? சிம்பிள் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணோம். ஈக்குவல் அப்படிங்கிறத வந்து சிம்பிள் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஒன் மார்க் கொஸ்டின் கேட்பாங்க, விச் ஒன் இஸ் ஏ சிம்பிள் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன எழுதணும்னு பார்த்தீங்கன்னா வந்து ஈக்குவல் அப்படின்னு எழுதணும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸோ சின்டாக்ஸ் பார்ப்பாங்க. சின்டாக்ஸ் ஸோ லிஸ்ட் அண்டர்ஸ்கோர் வேரியபிள், இது வந்து லிஸ்ட் வேரியபிள். ஸோ இன்டெக்ஸ் ஆஃப் அன் எலமெண்ட்ஸ், எலமெண்ட்டோடைய இன்டெக்ஸ் வேல்யூ நம்ம கொடுக்குறோம். ஸோ ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா ஈக்குவல் டு கொடுக்குறோம். வேல்யூ டு பி சேஞ்சுடு, நம்ம எந்த வேல்யூ சேஞ்ச் பண்ண போகிறோமோ அந்த வேல்யூ. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லிஸ்ட் வேரியபிள் இன்டெக்ஸ், இது வந்து ஒரு எலமெண்ட்டை நம்ம கொடுத்துருவாங்க. இது வந்து ரேஞ்சை கொடுக்கலாம். ஸோ ரேஞ்சு நம்ம தரலாம். பார்த்திங்கன்னா ரேஞ்ச் பார்த்திங்கன்னா இன்டெக்ஸ் ஃப்ரம் கோலன் இன்டெக்ஸ் 2. ரேஞ்சு பார்த்திங்கன்னா ஃப்ரம் 2 கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஃப்ரம் 2 கொடுத்தா நம்ம ரேஞ்ச் தரணும். ஈக்குவல் டு வேல்யூ டு சேஞ்ச். இந்த இதில் வந்து இது வரையும் நம்ம வந்து வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேர் இன்டெக்ஸ் ஃப்ரம் கொடுத்துட்டாங்க இல்லையா, இஸ் தி பிகினிங் இன்டெக்ஸ். இன்டெக்ஸ் ஃப்ரம் அப்படின்னு கொடுத்தோம்னா பிகினிங் ஆஃப் த இன்டெக்ஸ். இன்டெக்ஸுடைய பிகினிங் வேல்யூ தான் நம்ம வந்து இந்த ஃப்ரமில் தரணும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து இன்டெக்ஸ் ஆஃப் த ரேஞ்ச். ஸோ இன்டெக்ஸ் 2ன்னு இருக்கு இல்லையா, இன்டெக்ஸ் 2ல் என்ன தரணும்? ஸோ அப்பர் லிமிட் அப்படின்னா வந்து நம்ம வந்து 5 கொடுத்தோன்னா 5. ஸோ இது வந்து அப்பர் லிமிட்டு. ஸோ அப்பர் லிமிட் நம்ம தரணும் இல்லை. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து த ரேஞ்ச் விச் இஸ் எக்ஸ்க்ளூட் இன் த ரேஞ்ச். ஃபார் எக்ஸாம்பிள், if you set the range 0:5, 0 to 5 அர்த்தம். மீன்ஸ் என்ன மீனிங் இதுக்கு? பைத்தான் takes only 0 to 4 as element index. நம்ம வந்து 0 to 4 வரையும் இருக்கும். டோட்டலாக வந்து 5 elements இருக்குன்னு வச்சுக்கேன். அப்போ வந்து 0, 1, 2, 3, 4 வரையும் இருக்கும். So thus if you want to update the range of elements from 1 to 4, it should be specified as 1:5. சப்போஸ் நம்ம வந்து 1 to 4 கொடுத்தோம்னு வச்சுக்கேன், அப்போ வந்து ரேஞ்ச் வந்து 1 to 5.
ஃப்ரம் ஒன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து 5 கொடுக்கணும். ஒன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா 1 2 3 4 5 எலமெண்ட் வந்து 5. அப்போ 1 to 5 அர்த்தம் ரேஞ்ச். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ரோக்ராமு. ஸோ பைத்தான் ப்ரோக்ராம் டு அப்டேட் ஆர் சேஞ்ச் சிங்கிள் வேல்யூ. நான் ஒன்று அப்டேட் பண்ணிக்கலாம், அல்லது ஒரு சிங்கிள் வேல்யூ வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மை லிஸ்ட் அப்படின்னு கொடுத்தாங்க இல்லையா. மை லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து லிஸ்ட் நேமு. மை லிஸ்ட் அப்படிங்கிறது என்னது, லிஸ்ட் நேம். ஸோ மை லிஸ்ட் ஈக்குவல் டு ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட் 2, 4, 5, 8, 10. ஸோ லிஸ்ட்டில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது, ஒரு 5 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் எலமெண்ட் 2, செகண்ட் எலமெண்ட் 4, தேர்ட் எலமெண்ட் 5, ஃபோர்த் எலமெண்ட் 8, லாஸ்ட் எலமெண்ட் வந்து 10. ஸோ பிரிண்ட் மை லிஸ்ட் எலமெண்ட்ஸ் பிஃபோர் அப்டேட். பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா மை லிஸ்ட் எலமெண்ட்ஸ் பிஃபோர் அப்டேட் அப்படின்னு ஒரு மெசேஜ் வருதுல்ல. ஸோ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து டபுள் கோட்ஸ் கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து ஃபார் எக்ஸ் இன் மை லிஸ்ட். மை லிஸ்ட்டில் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து எக்ஸுக்கு வரும். பிரிண்ட் எக்ஸ். மை லிஸ்ட்டில் ஃபஸ்ட் என்னப்பா இருக்குது, 2 இருக்குது. இப்போ வந்து 2 தான் வரும்ல. நம்ம வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்டும் வந்து ஆக்சஸ் பண்ணுறது ஃபார் லூப். மை லிஸ்ட்டில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே எக்ஸில் இருக்கும். இப்போ பிரிண்ட் எக்ஸ்ன்னு கொடுத்தோம்னா ஃபஸ்ட் எலிமெண்ட் வந்து 2 இருக்கா. ஸோ பிரிண்ட் எக்ஸ் கொடுத்தோம்னா ஃபஸ்ட்டு 2, அடுத்தது என்னது 4, அடுத்தது 5, அப்புறம் 8, அப்புறம் 10. ஸோ லிஸ்ட்டில் இருக்க எல்லா எலிமெண்ட்டும் வந்துருச்சா. ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்தது சேஞ்ச் பண்ணுறோம். அடுத்து என்னப்பா பண்ணுறோம், நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறோம். மை லிஸ்ட் ஆஃப் 2 = 6. மை லிஸ்ட்டில் வந்து செகண்ட் பொசிஷனில் இருக்கக்கூடியதுக்கு வேல்யூ வந்து 6ன்னு மாற்றணும். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் 6ங்கிறது இல்லை. ஸோ நம்ம வந்து 6 மாற்றணும். எத்தனாவது பொசிஷனுக்கு, 2வது பொசிஷனுக்கு. ஃபஸ்ட்டு வந்து 0 பொசிஷன் 1 2, 2ங்கிறது 0 1 2ங்கிறது எதை குறிக்கும், 5 குறிக்கும். இப்போ வந்து 5 வந்து நம்ம வந்து 5க்கு பதிலாக நம்ம என்ன மாற்றணும், 6ன்னு மாற்ற போகிறோம். ஸோ ஃபார் பிரிண்ட் மை லிஸ்ட் எலமெண்ட் ஆஃப்டர் அப்டேஷன். ஆஃப்டர் அப்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்டேட் பண்ண பிறகு என்ன வேல்யூ இருக்கும். அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன வேல்யூ இருந்தது, அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி 5ன்னு இருக்குது, அப்டேட் பண்ண பிறகு 6ன்னு இருக்குது. அதாவது மை லிஸ்ட் 2 = 6 கொடுத்துறோமா. அப்போ லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய செகண்ட் பொசிஷனில் இருக்கக்கூடிய எலமெண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். ஆல்ரெடி 5 கொடுத்துருந்தோம், இப்போ நம்ம என்னென்னு மாற்றிருக்கோம், 6ன்னு மாற்றிருக்கோம். பிரிண்ட் மை லிஸ்ட் எலமெண்ட்ஸ் ஆஃப்டர் அப்டேஷன். அப்டேட் பண்ண பிறகு ஃபார் ஒய் இன் மை லிஸ்ட். மை லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாம் ஒய்க்கு வரும். பிரிண்ட் ஒய் கொடுத்தோம்னா ஃபஸ்ட் எலமெண்ட் 2, செகண்ட் எலமெண்ட் 4, தேர்ட் எலமெண்ட் 6, ஃபோர்த் எலமெண்ட் 8, ஃபிஃப்த் எலமெண்ட் 10. ஸோ நம்ம இது மாதிரி வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியும். அதாவது செகண்ட் பொசிஷனில் இருக்கக்கூடிய லிஸ்ட்டில் செகண்ட் பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட் வந்து சேஞ்ச் பண்ணுறோம். அதனுடைய வேல்யூ வந்து 6ஆக மாற்றிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரீவியஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 5 இருந்துச்சு, இப்போ சேஞ்ச் பண்ண பிறகு என்ன இருக்கும், 6 இருந்துச்சு. ஸோ நம்ம இது மாதிரி வந்து நம்ம வந்து மாற்றிக்கலாம். அதெல்லாம் இது மாதிரி வந்து மாற்றிக்கலாம் நம்ம.